கரூர் சம்பவம் எதிரொலியால் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தற்பொழுது கரூர் சம்பவம் எதிரொலியாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அரசியல் கட்சிகள் பரப்புரையின் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் கரூர் சம்பவத்தின் எதிரொலியாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாகும். அதற்காக என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கலாம், அதே போன்று கூட்ட நெரிசலை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசலை பொறுத்தவரையில் வரக்கூடிய நாட்களில் தேர்தல் பணிகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பரப்புரை மேற்கொள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதற்கு முன்னதாக இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவது தொடர்பான இறுதிக்கட்ட ஆலோசனை என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்கள் தொடர்பாகவும் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.